ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் டிஎஸ்கே மேங்கன் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஜாமீர் ஃப்ரம் அப்பாக்கு எபிசோட் 3 இன்னைக்கான வீடியோ பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாமா? போன வீடியோ எண்டிங்கில் டேஞ்சன் வந்து சாமி அட்டாக் பண்ணுறதுக்காக பாயிண்ட் பண்ணியிருப்பான். அந்த டைமில் பின்னாடி இருந்து யாரும் அதுக்கான நேரம் வந்துடுச்சு. நம்ம எல்லாருமே சாவ போகிறோம்னு யாரும் சொல்லியிருப்பாங்க. யாரும் திரும்பி பார்த்தானோ தெரியும் நம்ம கியூங்கிலின்னு. ஸோ இதோட போன வீடியோ முடிஞ்சிருக்கும். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் என்ன டேன்சன் அதுக்கான நேரம் வந்துருச்சுன்னா நான் சரியான சொல்லியிருக்கேன்னு கியூங்கிலியும் சொல்ல உனக்கு செம காண்டாகுது. எப்போ பார்த்தாலும் நீ இதே மாதிரி பேசினிருப்பியா, வேற எதுவுமே பேச மாட்டேன்னு டேன்சனும் செம காண்டாகிறான். இது என்ன சிரிக்க ஆரம்பிக்கிறான். அவன் கையில் பார்த்தீங்கன்னா வெப்பன் வந்து இருக்குல்ல, அதை தூக்கி அப்படி தூரம் போடுறான். அங்கேருந்து வேகமாக வந்து நம்ம கியூங்கிலி இருக்கிற அவள் கைத்தியை பிடிச்சி தூக்க ஆரம்பிக்கிறான். நீ ஒன்றுமா வந்து ஒன்று காப்பாற்றணும்னு நினச்சினுக்கிறான். அவன் ஆல்ரெடி செத்து போயிட்டான். நீ கண்ணால தான் நான் பார்த்தேன். இன்னும் அவன் உயிரோட தான் இருக்க. அவனை வந்து காப்பாற்றவன்னு நினச்சினுக்கிறியா? எத்தனை நாளில் இந்த மாதிரி நினச்சினுக்க போறேன்னு தப்பான இடத்துல கை வைக்கிறா. இவளுக்கு ஒரு மாதிரி ஐவ ஆரம்பிக்கிறா. இதுக்கு மேலே நீ என்ன இது மாதிரி பண்ணனா உனக்கு ஒரு கால் பண்ண மாதிரி இன்னொன்று கால போறதுக்கு நீ விரும்புறியான்னு ஒரு வார்த்தை சொல்ல அப்புறம் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. கியூங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் இல்லை போயிட்டு இருக்கு. இவளுக்கு ஒரு மாதிரி ஐவ ஆரம்பிக்கிறா. இதுக்கு பேசாம எனக்கு கொன்னுது எதுக்கு என் உயிரோட வச்சுனுக்கிறேன், இந்த மாதிரி என் சித்தரவாறு பண்ற, பேசாம எனக்கு கொன்னுது. இது கேட்டு இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எதுக்காக இது மாதிரி பேசினுக்கிறான்னு கியூங்களை தூக்கி ஓர போட்டுடுறான். இந்த மாதிரி இந்த மாதிரி என்கிட்ட பேசுற அவன் சும்மா வர மாட்டேன்னு மினக்கினுக்கிறான். ஆனா அவளா ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுனுக்கிறா. பேசாம எனக்கு கொன்னுது எதுக்காக என்ன உயிரோடு வச்சுனுக்கிறேன், எதுக்காக இந்த மாதிரி சித்திரவாறு என்ன பண்றேன்னு அவ ஆயிட்டுனுக்கிறா. இப்போ இவனுக்கு புரியுது நம்ம கொஞ்சம் ஓவரா போயிட்டோன்னு கியூங்களி கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறா. கியூங்களி என்ன தயவு செஞ்சு மஞ்சிரு, நான் கொஞ்சம் ட்ரிகர் ஆயிட்டனால இந்த மாதிரி நான் பேசிட்டேன். இதுக்கு மேல உங்ககிட்ட அந்த மாதிரி நான் பேச மாட்டேன், உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன், என்னை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லிடாரு, அது நல்லா தாங்க முடியாதுன்னு மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல பொறுமையா கையை ஃபேஸ் மேலே வைக்கணும்னு சொல்லி எத்துன்னு போறான். ஏன்டா சரியாருன்னு கியூங்லியும் அவன் வரல பூச்சி கச்சு விட்டுறான். ரத்தனா தெரிச்சு நிக்குது. இவனா வழியில துடிச்சுனுங்கிறான். என் வரல் போயிடுச்சுன்னு சொல்லி கத்தினுக்கிறான். இது பார்த்து இவனுக்கும் செம்ம காண்டாகுது. கியூங்லின்னு சொல்லி இவன் கத்த அந்த டைம்ல கியூங்லியும் அங்கிட்டு தாவி இவன் கீழே வெப்பன் தூக்கி போட்டிருப்பாள், அந்த வெப்பன் எடுக்கிறதுக்காக போறான். பார்த்து இவனும் ஷாக் ஆகுற என்ன வெப்பன் எடுக்கிறதுக்கு போறான்னு ஓடி போய் கியூங்லி கையை பிடிச்சிடுறான். ஆல்ரெடி கியூங்லி அவன் வெப்பன் எடுத்துன்னு ஸ்ட்ரைட்டா அவளை சூசைட் பண்ணிக்காக ரெடியா இருக்கான். ட்ரிகர் இருக்குல்ல, அது மேல லைட்டா வரல இருக்கிறான். அந்த ட்ரிகர் அமுத்துற மாதிரி போறான். இது பார்த்து இவனுக்கு தூக்கி வாடி போகுது. என்ன ட்ரிகர் அமுத்துற, சூசைட் பண்ணிக்க போறாளான்னு அந்த வெப்பனை இவன் பிடிக்கிறான். ட்ரிகர் அமுத்திட்டான். அந்த வெப்பன் பாத்தீங்கன்னா அந்த அம்பு பாத்தீங்கன்னா விண்டோ வழியா வெளியே போயிடுது. எனக்கு ஒன்னும் புரியல, என்ன ட்ரிகர் அமுத்துன மாதிரி சவுண்டு கேட்கிற, அம்பு காணுமேடான்னு கியூங்லி மேல என்ன அட்டாக் சொல்லி இவனும் ஷாக்கா பாக்குறான். ஆனா கியூங்லி மேல என்ன அட்டாக் வீண மாதிரி இல்ல. அப்புறம் இவ்வளவு சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் பிளான் பண்ண மாதிரி நடந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாருமே சாவு போறோம்னு சொல்றான். நான் தானே சூசைட் பண்ணிக்கிறான்னு நினைச்சுனுக்கிறேன். அதனால இல்லடா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாவு போறோம்னு இவ்வளவு நம்ம டைம்ஸ் பார்த்து மொச்சுனுக்குறான். உனக்கு இது கேட்டு தூக்கி ஓடி போட்டு அப்ப நீ ஷூட் பண்ணிருக்க, யார் எடி ஷூட் பண்ணு ஷாக் ஆகுறான். பயத்துல ஏதோ உலர்னுகிறானே. இவனு கீழே செக் பண்ணி பாக்குறான், நிஜமாலே இவ ஷூட் பண்ணிருக்காரான்னு. நிஜமாலே ஷூட் ஆயிருக்கு. அந்த வெப்பன்ல இருந்து புகையே வந்துனுக்குது. அப்ப நிஜமாலே இவ யாரா ஷூட் பண்ணிருக்கா, யாரு ஷூட் பண்ணிருப்பான்னு இவனு ஷாக் ஆகுறான். ஆனா அந்த அம்பு வெளியே போடுறது இவன் பாக்கல. கியூங்லியா பார்த்து அந்த அம்பு வெளியே போயிருக்குன்னு இவனுக்கு தெரியாது இல்லையா. கியூங்லியா ஒண்ணுமா நான் யார் ஷூட் பண்ணு யோசிச்சுக்கிறேன், இருக்கிறோம் உன்னால கண்டுபிடிக்கும்ல, ரொம்ப வேடிக்கையா இருக்குன்னு சொல்ல இந்த டைம்ல வெளியே இருந்து அந்த ஜாமீன சண்டை போடணும் இல்லையா, அங்கிருந்து சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. அப்புறம் இவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஓ அந்த மியூட்டட் ஜாம்பியை அட்டாக் பண்ணிருப்பாளான்னு சொல்லி ஓடி போய் வெளியே எட்டி பாக்குறான். நம்ம ஹீரோ கூட எக்கச்சக்க ஜாம்பி ஃபைட் பண்ணிருக்கோம். அந்த டைம்ல நம்ம ஹீரோ மேல நம்ம வந்து வீழ்ந்திருக்கோம். ஹீரோவும் அந்த அம்பு ஒத்த கையில கேட்ச் பண்ணிருக்கான். இதை பார்த்து இவனும் ஷாக் ஆகுறான். இவன் மியூட்டட் ஜாம்பி மேல அட்டாக் பண்ணிருக்கா, நம்ம கடனா எல்லாம் முடிய போது, நான் சாவ போறேன், நீங்க பார்த்து போய் நினைக்கிறான். ஹீரோவா யாரா இது நம்மள அட்டாக் பண்ணதுன்னு மேல பாக்குறான். மேல நம்ம டேஞ்சனுக்கு இது பாத்துறான். இவனும் நம்ம ஹீரோ பேச இப்போ ஃபுல்லா பாக்குறான். இவன் அவன் தானே கிம்சு இப்போ உயிரோடு இருக்கான். இதுதான் இந்த ஜாமி கையில செத்து பண்ணது நானே பார்த்துருக்கேன். இவன் எப்படி உயிரோடு இருக்கா, அருவம் மான்ஸ்டர் மாதிரி இருக்கான்னு இவன் பார்த்து ஷாக் ஆகுறான். ஒரு இன்னும் ஓடி போய் நம்ம கியூங்லியை தூக்கின்னு அங்கிருந்து தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறான். இவன் எப்படி உயிரோடு இருக்கான்னு தெரியல. இவன் ஆல்ரெடி செத்து போயிட்டானே, இருந்தாலும் உயிரோடு வந்துட்டு இருக்கிறான். எனக்கு நல்லா தெரியும் அந்த ஜாமி கையில செத்து பண்ணது நானே அங்கிருந்து பார்த்தேன். இருந்தாலும் இவன் உயிரோடு இருக்கான், இதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்குன்னு இவன் மண்டை போட்டு குழப்பின்னு ஓடி நிற்கிறான். அந்த டைம்ல சைட்ல ஜாமி இருக்கும், இவன் பார்க்காம ஓடி நிற்கிறான். அந்த டைம்ல ஏதோ சவுண்டு கேட்கற மாதிரி இருந்திருக்கும். யாரும் அதுன்னு சைட்ல இவன் பாக்குறான். என்னன்னா நம்ம ஹீரோ வெறித்தனமா நம்ம டேஞ்சன் நோக்கி ஓடி வந்து நிற்கிறான். இவன் பார்த்து பயந்துறான். டேய் இவன் ஏன்டா என்ன நோக்கி ஓடி வரான், இவன் ஃபாஸ்டா இருக்கானேன்னு சொல்லி இவன் ஷாக்கா பார்த்துனுக்கிற டைம்ல ஹீரோ வேகமா ஓடி வந்து அவன் கை நீட்டி டேன்ஸ்னா பிடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். இது பார்த்து இவன் ஷாக் ஆகுறான். அப்போ நான் எங்கே சாக போறேன், நான் என்னோட சாவு இந்த மாதிரி இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். இவனும் ஷாக்கா பார்த்துனுக்கிற அந்த டைம்ல சைட்ல ஏதோ சவுண்டு கேட்டிருக்கோம். வேற சவுண்டுன்னு இவன் சைட்ல திரும்பி பார்த்தா ஒரு ஜாமி அவன் அட்டாக் பண்ணிட்டுக்காக வந்திருக்கும். ஹீரோவும் எகிரி அந்த ஜாமியோட அட்டாக் பண்றான். இவன் டேன்சன் அட்டாக் பண்ணிட்டுக்காக வரல போல, அந்த ஜாமியோட அட்டாக் பண்ணிட்டுக்காக வந்திருக்கான். ஹீரோ ஒரு பஞ்சு விட்டு இல்ல, அந்த ஜாமி பறந்து போய் வீது.
டேங்க்ஸனா கிங்லியும் ஒரு பக்கம் வீந்துடுறாங்க. ஹீரோ அச்சடியில் அந்த ஜாமி வாய் பொழுதுக்குன்னு பறந்து போய் வீது. பண்ணி நச்சுல யாரோ ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவன் எவனோ ரத்தம் வர மாதிரி குத்தினுக்கிறான். அவ்வளோ தைரியம் தான் என்னையே அடிச்சிருப்பேன்னு நம்ம ஒயிட் இருக்கால அவனோட அப்பாவை போட்டு வச்சுனுக்கிறான். சரியில்ல அவருக்கு பெல்லுனா தைச்சுனுக்குறேன். அவனோட அம்மாவை ஏன் இந்த மாதிரி பண்ற ஒயிட் ஏன்டா இந்த மாதிரி பண்ற உங்க அப்பா தானே இது ஏன்னா உங்க அப்பாவே நீ போட்டு அடிக்கிறேன்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லினுக்கிறாங்க. நம்ம ஒயிட்டியோட அல்ல கைங்கெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துருக்குறாங்க. ஹீரோ தங்கச்சிக்கு ஒன்றும் புரியல எதுக்காக இவர் இந்த மாதிரி பண்றாருன்னு. ஒயிட்டியோட அம்மாவை நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தானே ஏன்டா இந்த மாதிரி பண்ற உங்க அப்பா வராது ஏன்னா உங்க அப்பாவே நீ அடிக்கிற. இதை கேட்டு ஒயிட்டி என்னடி இவன் அப்பாவே இல்லை யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு ஒயிட்டி செம்ம காண்டாகிறான். இதை கேட்டு அவங்க அம்மாவை என்ன வார்த்தடா சொல்லிட்டுன்னு செம்ம ஷாக் ஆகுறாங்க. இவரு ஒயிட்டிக்கு என்ன துரோகம் செஞ்சாருன்னு தெரியல செம்ம காண்டாகி இவன் நான் போட்டு தள்ள போறேன்னா அவங்க அப்பாவே போய் கட்டி எடுத்து போட்டு தள்ளத்துக்கு போறான். இந்த விஷயத்த நான் இன்னைக்கே முடிக்கிறேன்னு கட்டி எடுத்து போட்டு தள்ளத்துக்கு போவேன். அந்த டைம்ல பின்னாடி அந்த டோர் இருக்குல்ல யாரும் வச்சு நேரம் உள்ள வர மாதிரி இருந்திருக்கும். கிட்ட கட்டினா இருக்குல்ல பறந்து போயினுக்குது. இவனும் பின்னாடி தெரியும் பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு சாமி பறந்து வந்து வீந்திருக்கு. யாரா சாமி பறந்து வந்து வீந்திருக்கா என்னடா இது இங்க என்னடா நடக்குதுன்னு ஒயிட்டி பின்னாடி திரும்பி செம்ம ஷாக்கா பார்த்துனுக்குறான். அப்புறம் ஹீரோவும் வெளியிருந்து உள்ள வரான். ஹீரோ ஒரு சாமி அட்டாக் பண்ணா இல்லையா அந்த சாமி இங்க வந்து வீந்திருக்கு போல. இது பார்த்து ஒயிட்டியும் ஹீரோரா வரானான்னு சொல்லி நிம்மதி ஆகுறான். கட் பண்ணி நெட் இல்ல நம்ம டேங்க்ஸ் கியூங்லியும் காமிக்கிறாங்க. கியூங்லியும் ஏதோ யோசிச்சு பாக்குறான் அவங்களோட கால் எப்படி போச்சுன்னு பிளாஷ் பேக் இப்ப காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த ஜாமிக்கு நம்ம மாட்டிட்டு அங்கேயே செத்து போயிருப்பாங்க. இது உள்ள இருந்து எல்லாரும் பார்த்துருப்பாங்க. இந்த டைம்ல டேங்க்ஸ் அந்த கண்ணாடி ஓடுறாரு இங்க நம்ம போய் ஆகணும்டா இதான சரியான நேரம். அந்த ஜாமி அவனை போட்டு சாப்பிட்டு இதான நம்மளுக்கு சரியான நேரம். கண்ணாடி ஓடுறான்னு கண்ணாடி வச்சிருப்பானுங்க. இந்த கண்ணாடி வச்சுக்கின்னு வெளியே எல்லாரும் வந்திருப்பானுங்க. அங்கிருந்து தப்பிச்சு போகிறதுக்காக முயற்சி பண்ணிருப்பானுங்க. டேங்க்ஸ் நம்ம கியூங்லி கை பிடிச்சிங்கன்னா அங்கிருந்து கூண்டு போயிருப்பான். அந்த டைம்ல ஹீரோ தங்கச்சி பாத்தீங்கன்னா என்னோட பிரதரை நான் போய் காப்பாத்தியாக்கணும் என்ன விருங்கன்னு கியூங்லி தள்ளி விட்டு ஹீரோ நோக்கி போயிடுப்பான். பார்த்து கியூங்லி செம்ம ஷாக் ஆகிறா. அந்த டைம்ல ஹீரோ தங்கச்சி ஒரு ஜாமி அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கும். இவ்வளவு பயந்துங்கிற ஜாமியை அட்டாக் பண்ணிட்டு வந்தேன்னா அந்த ஜாமி இவளை அட்டாக் பண்ணதுக்கு கிட்ட வந்துடுற. அந்த டைம்ல கியூங்கினா டேங்க்ஸ் தள்ளி விட்டு நம்ம ஹீரோ தங்கச்சி காப்பாத்துறதுக்காக போவா. ஆனா அந்த ஜாமியும் நம்ம ஹீரோ தங்கச்சி அட்டாக் பண்றதுக்காக கிட்ட வந்துடும். அந்த டைம்ல ரத்தம் தெரிகிற மாதிரி இருக்கும். அப்ப ஹீரோ தங்கச்சி செத்து போயிட்டாலான்னு பார்த்தா நம்ம கியூங்லி இருக்காளே அவ ஹீரோ தங்கச்சி கூப்பிட்டு இந்த பக்கம் தாவி இருப்பான். ஆனா இவளால சுத்தமா முடியல. என்னன்னா அந்த ஜாமி இவளை காலை போட்டு கச்சுனுக்குது. இவளுக்கா என்ன பண்ணதுடே தெரியல. அந்த ஜாமி இப்ப இவளை அட்டாக் பண்ணிருக்கலையா இவ்வளவு கொஞ்ச நேரத்துல ஜாமியை மாறிடுவா. அப்ப ஹீரோக்கு கிம்சு கிட்ட நான் ப்ராமிஸ் பண்றது என்னால காப்பாற்ற முடியாம போயிடுச்சுன்னு இவன் ரொம்ப கஷ்டப்பட்டுனுக்குறான். நம்ம ஹீரோ இவளுக்கு முன்னாடி தான் இருந்திருப்பா. நம்ம ஹீரோவை பாட்டி இவன் ரொம்ப கஷ்டப்பட்டுனுக்குறான். இவர் பாட்டு டான்ஸ்னா அவங்க கூட இருக்கணும்னா ஷாக் ஆகுறானுங்க. என்ன கிங்ல ஜாமி அட்டாக் பண்ணிச்சான்னு திடீர்னு இவனுக்கு செம்ம காண்டாகிரி எவ்வளவு தைரியம் இந்த மாதிரி பண்ணிருக்கணும். சைட்ல ஒருத்தர் கோடாலி வச்சு நின்று இருப்பான். கொரோயா கிட்ட கோடாலின்னு இவனும் வாங்கி நம்ம கிங்லி கிட்ட ஓடினுக்குறான். ஆனா ஆல்ரெடி சில பேர் சேர்ந்து அந்த ஜாமியை போட்டு வச்சுனுக்குறானுங்க. இவன் கிட்ட வந்தோடனே பார்த்து மூச்சுனுங்கிறான். என்ன பண்ணதுன்னு தெரியல. இவன் கையில கிடுக்குன்னு நிறைய நிக்குது. நம்ம கியூங்லி ஒரு காலு கொஞ்சம் கொஞ்சமா ஃபைட் ஆகினுக்குது. அதாவது ஜாமியா மாறி நிற்கிறான். அது பாடி ஃபுல்லா ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணி ஆகணும்னு என்ன மன்னிச்சிரு கியூங்லின்னு சொல்லி அந்த கோராலி தூக்கி அவன் கியூங்லி காலையை வெட்டிடுறான். இப்படிதான் இவளுக்கு ஒரு கால் போயிருக்கு போல. இவனா ஒரு வலி தாங்க முடியல ஒரு மாதிரி ஐது நிற்கிறான். நம்ம வீடு கிட்ட மன்னிப்பு கேட்கிற கிம்ஸ் என்ன மன்னிச்சிருவோம் நீ சொன்னது என்னால காப்பாற்ற முடியலன்னு ஐது நிற்கிறான். நம்ம வீடு கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா தவந்து போய் நிற்கிறா. கட் பண்ணி பிரசன்ட் காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு போலியா அந்த வீட்டை நோக்கி கை காமிச்சுன்னு கிம்ஜுன்னு ஒரு வார்த்தை சொல்றா. யாரும் நம்மள பின்னாடி பாக்குற மாதிரி இருந்திருக்கும். யாரு அதுன்னு சொல்லி வந்து பின்னாடி திரும்பி பார்க்க நம்ம கியூங்லியோ ஒரு ஜாமி அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கோம். பார்த்து இருக்கும் செம்ம ஷாக் ஆகுறான். என்னடா கியூங்லியான்னு சொல்லி அங்கிருந்து மின்னல் வேகத்துல நம்ம கியூங்லி பின்னாடி வந்து நிக்கிறான். என்னராரு எதுவும் வந்த மாதிரி இருக்கே செம்ம வேகமா வந்த மாதிரி இருக்கே நீ கியூங்லிக்கு ஒன்னும் புரியல ஷாக்கா பார்த்துனுக்குறா. அப்புறம் பின்னாடி திரும்பி பாக்குறா. பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்காளியா அவனா அந்த ஜாமி போட்டு கரைச்சுனுக்குது. ஹீரோ எதுவுமே பண்ணாம நம்ம கியூங்லியரா பார்த்துனுக்குறான். இவளுக்கு ஒன்னும் புரியல யாரா இதுன்னு சொல்லி பார்த்துனுக்குறா. ஏன்னா இவளுக்கு ஹீரோரா இதுன்னு தெரியாது இல்ல. இப்போ ஹீரோ ஜாமி மாதிரி இருக்கான். அப்ப ஏன்டா கை காமிச்சுங்கன்னு ஹீரோ என்னை வந்து காப்பாத்துன்னு சொன்னாலேன்னு கேட்டீங்கன்னா எப்படி இருந்தாலும் சாவு போறான்னு முடிவு பண்ணிட்டா. அதனால கரிசா ஹீரோ பேர் சொல்லி என்னை வந்து காப்பாத்துன்னு சொல்லியிருக்கா. ஆனா ஹீரோரா இந்த ஜாமி மாதிரி இருக்கான்னு இவளுக்கு தெரியாது. அந்த டைம்ல ஒரு ஜாமி நம்ம ஹீரோவை கரைச்சிருக்கோம் இல்லையா அந்த ஜாமி தலையில எவனோ ஒருத்த இரும்பு அலற அடிக்கிறான். யாராருன்னு பார்த்தோன்னா நம்ம ஒயிட் தான் அந்த ஜாமியை போட்டு தள்ளி இருப்பான். ஹீரோக்கு இப்ப நிம்மதியா இருக்கு. ஏன்னா இவ்வளவு தூரம் இவன் கஷ்டப்பட்டு வந்துட்டு அவனோட தங்கச்சி கியூங்லியோ காப்பாத்திட்டு இருக்கிறாக வந்திருப்பான். அவனோட தங்கச்சியை இப்ப கண்டுபிடிச்சிட்டான். கியூங்லியோ இப்ப கண்டுபிடிச்சிட்டான். ரொம்ப சந்தோஷப்படுறான். இதை பார்த்து கியூங்லிக்கா ஒன்னும் புரியல. இந்த ஜாமி மாதிரி இருக்கு இது வந்து என்ன காப்பாத்தணும்னு சொல்லி ஷாக்கா பார்த்துனுக்குறா. ஆனா இவனை எங்க பார்த்த மாதிரி இருக்கே நீ யாருன்னு ஒரு வார்த்தை கேட்க ஹருக்கு ஹீரோவும் உன்னை நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்கேன் நீ எப்படி இருக்கேன்னு கேட்கறான். இவளுக்காக ஒன்னும் புரியல. ஒரு ஜாமி வந்து நான் எப்படி இருக்கேன்னு கேக்குதான்னு சொல்லி ஷாக் ஆகுறான். ஆனா இவன் ஃபேஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா இந்த ஜாமி கிம்சு மாதிரியே இருக்கு. இது எப்படி வாய்ப்பு இருக்குன்னு ஷாக் ஆகுறா. உனக்கு ஞாபகம் இருக்கா போன வாட்டி நீ என்ன நிறைய வாட்டி காப்பாத்திருக்க நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ணிருக்க. ஆனா இது என்னோட டைம் இது என்னோட நேரம் உன்னை காப்பாற்ற உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்றான். ஆனா இவரை மாதிரி இருக்கும் கண்ணீர் துவச்சுக்கன்னு இதெல்லாம் சொல்லி நிற்கிறான். ஒரு வார்த்தை
வார்த்தை இரவோ சொல்ல ஆரம்பிக்கிறான். உனக்கு ஞாபகம் இருக்கா என்னோட போன லைஃப்ல நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொன்ன, நான் உன்னை லவ் பண்ணேன், உன்னை லவ் பண்ணினே இருப்பேன், யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதுக்கு பத்தி கவலை இல்லை. என்னடா நீ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் வீக்கா இருந்தாலும் நான் உன்னை லவ் பண்ணினே இருப்பேன், யார் எது சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் உன்னை லவ் பண்ணினே இருப்பேன், கடைசி வரைக்கும் நீதான் இந்த வார்த்தை சொன்ன, அது உனக்கு ஞாபகம் இருக்கா கியூங்லின்னு ஹீரோ கடைசியா ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க இதை கேட்டு கியூங்லியா கண்ணுல இருந்து தனியா வந்து நிற்குது. இவ கண்டுபிடிச்சிடா ஹீரோ நம்ம முன்னாடி வந்து நிக்கிறது, என்னடா ஜாமி மாதிரி இருந்தாலும் இது ஹீரோ தானே இவ்வளவு கண்டுபிடிச்சிடுறான். ஹீரோ ஒர்க் பண்ணிக்கிறான், அவளோட கஷ்டத்தை எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறா. எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா அந்த ஜாமி ஒன்று அட்டாக் பண்றப்போ, இதனால ஏன் வரலன்னு ஐதனுக்குறா. இதுக்கு எல்லாமே நான் அண்ணா காரணம், உன்னை நான் சரியா ப்ரொடெக்ட் பண்ணல, நீங்க நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும், என்னால நீ கொடுத்த ஒரு ப்ராமிஸ் கூட என்னால காப்பாற்ற முடியாம போயிடுச்சு, உன்னோட தங்கச்சி என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியாம போயிடுச்சு, நான் மன்னிச்சது எதுக்குமே லாக்கி இல்லை, நான் உருவாக்காருன்னு தன்னை தானே பிளேம் பண்ணிக்கிறான். இன்னைக்கு ஹீரோவோ இது உன்னொரு தப்பு இல்லை, இது உன்னொரு ஃபால்ட்டே இல்லை, அந்த டைம்ல யாரா இருந்தாலும் இது மாதிரி தான் பண்ணிருப்பாங்க, நீ உன்ன பிளேம் பண்ணிக்காருன்னு ஹீரோவில் சமாதானப்படுத்துறா. சரி டான்ஸனும் ஹிந்தி இது எல்லாமே கேட்டுக்கிறான். இவன் மட்டும் என்ன சாவ மாட்டான், இவனுக்கு சாவே வராதா, இவன் செத்து போயிட்டான்னு நினைச்சிருந்தானே நான் இருந்தேன், இவனுக்கு எப்படி சாவே வர மாட்டேன், இவன் சாவே மாட்டானான்னு இவனும் செம்ம காண்டாகிறான். இந்த இடத்துல இந்த வீடியோ முடியுது கைஸ். உங்க எல்லாரும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பை கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு ஈவினிங் 5 o'clock வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் தினமும் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பை கைஸ்.